ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா, நான் சமையல் செஞ்ச வீடியோ விட அதிகமாக பார்த்துருக்காங்க. ஒரு 40, 50 பேர் தான் பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த வீடியோவை ஒரு 140 பேர் பார்த்துட்டாங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நான் சமைக்கிறத விட பார்க்குறத தான் மக்கள் கேட்குறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, "நீங்க வந்து இந்த மாதிரி பேசுனீங்கல்ல, பெண்கள் வந்து சுயமா சம்பாரிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ "நீங்க என்னக்கா பண்ணியிருந்தீங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன செஞ்சீங்க?" எப்படி எல்லாம் கேட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், "என்னப்பா இப்படி சொல்ற? நான் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கேன். சும்மா இல்ல. சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பைசா சம்பாதிக்கவும், எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ தான், சரி அதை ஒரு வீடியோவாகவே போடுவேன் நான், அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தான், சரி அதை நான் அன்னைக்கே சொன்னேன். நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன வேலைக்கு போனேன், என்னென்ன செஞ்சேன்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலேருந்தே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் அம்மா வந்து ஏழ்மையான எங்கள் வீட்டில் குடும்பம். எங்கள் வீட்டில் பெரிய குடும்பம், ஏழ்மையான குடும்பம். சரிங்களா? குடிசை வீடு, தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா கடும் உழைப்பாளி. சரிங்களா? 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்கன்னா, ராத்திரி 8 மணி ஆகும் படுக்க. அந்த அளவுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மாடு, ஆடு, கோழி எல்லாமே வளர்த்துட்ருந்தாங்க. மாடு 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 பால் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆடு சேல்ஸ் பண்ணுவாங்க. கோழி முட்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. கோழி சேல்ஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவால் என்னென்னலாம் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு தான் எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அது சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல், அந்த மாடு வந்து பால் கறந்தாங்கன்னா, அதை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கணும். அது நான் தான் செய்வேன். எனக்கு பின்னாடி தான் தம்பி, தங்கச்சிங்க. அதனால பார்த்திங்கன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் முதலாளாக கூப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சாணி. சாணி வந்து விரட்டி தட்டி தெரு தெருவாக கொண்டு போய் ரூ. 1 ரூ. 2க்கு விற்றுட்டு வருவேன். அப்போ எனக்கு 1 பைசா 2 பைசா அப்போல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வேலை செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அடுப்பு அடுப்பு தானே, அடுப்பு விறகை கொண்டு போய் சுத்தம் பண்ணி அதை கொண்டு போய் விற்றுட்டு வருவேன். அப்படியெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில். சொரக்காய் காய்க்கும் போது சொரக்காய் விற்றுட்டு வந்திருக்கேன். பூ பூக்கும் போது பூ விற்றுட்டு வந்திருக்கேன். முருங்கைக்காய் காய்க்கும் போது முருங்கைக்காய் விற்றுட்டு வந்திருக்கேன். எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே நம்ம அந்த வயசுலேயே தெரிஞ்சும் தெரியாமையும் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்கள் அம்மா பண்ணுற பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் குழந்த பிறகும். ஆனால் பார்த்திங்கன்னா, இது நான் வந்து ஒரு வேலையாக தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த வேலையை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு அதை பற்றி தெரியாது. பணமெல்லாம் கொண்டு வந்து கொடுப்போம், வாங்கிப்பாங்க. ஒரு 15 வயசு வரையும் லைஃப் இப்படி தான் போயிட்டுருந்தது. 15 வயசுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வீடு, ஒரு ஓட்டு வீடு, கிணறு, கொஞ்சம் கரண்ட்டு இந்த மாதிரி வந்துச்சு. அது வரையும் அது மாதிரி இல்லை. சரிங்களா? இப்படி வாழ்ந்துட்டு இருந்தது அந்த அப்போ சின்ன வயசுலேயே. எங்கள் அம்மாவோட அந்த சிக்கனம், வருமானம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே பார்த்ததாலேயோ என்னமோ அது எனக்குள்ளேயே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் லைஃப் நல்லா போயிட்டுருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா, வறுமை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது, எந்த வறுமையும் இல்லை, ஓடிட்டு இருந்தது. எல்லாருமே கஷ்டப்பட்டோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, வறுமை வர ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் துணி தைச்சி கொடுத்தேன். அந்த துணி கூட ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஒரு 5 மாதம் போய் கிளாஸுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மிஷின் வாங்கி துணி தைச்சி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய வருமானம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் துணி தைச்சி கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது பிரேக் ஆகிடும். அப்பப்போ வந்து துணி தினமும் கிடைக்காது. எப்போ 1, 2 குடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, பூக்காரம்மா பூக்கட்டி தர சொன்னாங்க. பூக்கட்டி குடுத்தோம். 100 முழம் ஒரு நாளைக்கு கட்டி குடுப்போம். ரூ. 4 ரூ. 5 தான் கிடைக்கும். அப்படி வருமானம் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் இடையில இடையில பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சேமியா கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். சேமியா கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது ஒரு நாளைக்கு ரூ. 8 என்னமோ. அத சம்பாரிச்சுட்டு வரும்போது, அப்படியே லைஃப் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ மழை வந்ததுன்னா வேலை இருக்காது. கார்த்திகை, மார்கழி கார்த்திகை, ஐப்பசி, கார்த்திகைலலாம் மழை டைமில, சரி உங்கள நாங்க அப்புறம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பஸ் டிரைவர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சேர் இருக்கும்ல, எஸ் எஸ் சேர் மாரி இருக்கும். அத பின்னுறதுக்கு பக்கத்தில ஒரு கம்பெனி இருக்கு. எங்க பக்கத்து வீட்ல இருக்க பொண்ணு போயிட்டு எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் கேட்டு கத்துக்கிட்டு, அந்த பொண்ணோடவே கூட்டிட்டு போயி, அந்த பொண்ணு எனக்கு வாங்கி குடுத்தது. அது ஒரு செட்டு போட்டிங்கன்னா ரூ. 11. பெரிய சைஸு, சின்ன சைஸுன்னு இருக்கு. பெரிய சைஸு ரூ. 11 போட்டா ரூ. 2 கிடைக்குன்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குமேன்ட்டு அத போட ஆரம்பிச்சேன். பேக் பெயின் அப்படி வருங்க. காலையிலேருந்து நைட் ஆயிடும். ஒரு செட்டு போட. ஒரு ரூ. 11 சம்பாரிக்க. அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர அது போட பண்ண பண்ண எனக்கு உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனையும் வந்துருச்சு. பயங்கர பாடி ஹீட் ஆகி உடம்பு உடம்பு சரியில்லாம போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தைக்க தெரியும்னு சொல்லிட்டு, பக்கத்தில ஒரு 2, 3 பேர் கிளாஸ் எடுக்கிறீங்களா? எனக்கு ப்ளவுஸ் மட்டும் சொல்லிக் குடுங்க அப்டின்னாங்க. சரின்னுட்டு அவங்களுக்கு ப்ளவுஸ் சொல்லிக் குடுத்தேன். ரூ. 150 ஒரு ஆளுக்கு. அது ஒரு 4 மாசம் கிளாஸ் எடுத்தேன். அப்படி சம்பாரிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, மறுபடியும் லைஃப் கஷ்டத்தில போம்போது, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். ரூ. 300 நெனைக்கிறேன் மாசம். அந்த வேலையும் கொஞ்ச நாள் செஞ்சேன். அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 3 மாசம் போனேன். அதுவும் முடிஞ்சது. இப்படி தான் ஒண்ணொண்ணா அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்காருக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிக்கிட்டே என் ஃபேமிலிய கஷ்டமில்லாம கொண்டு வந்துட்டுருந்தேன். சொந்த வீடு கட்டி, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்குன்னு போறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுயமா ஏதாவது பண்ணலாம். சும்மா நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தா ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட சுயமா தொழில் தொடங்க ஆரம்பிச்சேன். அது என்ன தொழில் ஏதுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இது ரொம்ப லாங்கா போயிட்டுருக்கு. சரிங்களா? என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன். சும்மா இல்லைங்க. வந்து நானும் சும்மாவே இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட என்னால இருந்திருக்க முடியாது. தனிப்பட்ட விருப்பம் தான். பெண்கள் வந்து வேலைக்கு போறது, அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றது, அதெல்லாம் அவங்கவங்களோட இஷ்டம் தான். என்னோட கருத்து வந்து போனா, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்றது தான். சரிங்களா? தேவைகள் இருக்கவங்களும் போறாங்க. சரி தேவை இல்லனாலும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களும் போறதா செய்றாங்க. சரிங்களா? இனி வர வீடியோல வந்து நான் உங்களுக்கு என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ வரையும் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதையும், நான் என்னென்ன கிளாஸ் எல்லாம் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கேன், என்னென்ன கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னென்ன தெரியுன்றதையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.